அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். சங்கீதம் 132:8. இந்த வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிற தெய்வம், நம்புறவங்க மாத்திரம் ஆண்டவரே என் கூட பேசுங்க. பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு. என்னோடு பேசினால் உம்மிலே வாழுவேன், என்னோடு பேசினால் உம்மிலே ஓடுவேன். சொல்லுங்க, என்னோடு பேசினால் உம்மிலே வாழுவேன், என்னோடு பேசினால் உம்மிலே ஓடுவேன். உம்மை பாடவும் உம்மை தேடவும் உம்மில் ஓடவும் ஆசை கொண்டேன். எந்த உயிரும் எந்த உடலும் உந்தன் கரத்தில் அர்ப்பணித்தேன். பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு. நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவு வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். ஆமென். கிரீடம் அப்படின்னா ஆளுகை, கிரீடம் என்று சொன்னால் வெற்றி. ஆமென். யாருக்கு கிரீடம் கொடுப்பார்கள் சொல்லுங்க? ராஜாவுக்கு, ஆளுகை செய்கிற அதிகாரம் உள்ளவர்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. ஆமென். ரெண்டாவது, ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. ஆமென். ஆமாம், மிஸ் இந்தியா அப்படின்னா தலையில் என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். மிஸ் யூனிவர்ஸ்னாலும் தலையில் கிரீடம் இருக்கும். ஆமென். ஆமாம், ஆரம்ப நாட்களில் ஜெயித்தவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாங்க? கிரீடம் கொடுத்தாங்க. இப்போல்லாம் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க? கழுத்தில் ஒரு பெரிய பதக்கம். அவன் வாயில் கடிச்சிட்டு நிற்பான், ஒரு போட்டோ எடுத்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப்பதக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிரீடம் என்பது வெற்றியை, ஆளுகையை குறிக்கிறது. ஆமென். சரி, அதுக்கு முந்தின பகுதி இப்படி சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை வெற்றியை அடையக்கூடாதபடி, ஒரு தேவ ஜனம் ஆளுகையை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி சத்துரு என்ன செய்யறானுங்க? போராடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆனால் முடிவு, ஆரம்பம் என்பதை விட முடிவு தான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். என்னதான் சத்துரு போராடினாலும் ஜெயம் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கே. என்னதான் சத்துரு முயற்சித்தாலும் வெற்றி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான். ஆமென். ஆமாம், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஆமென். முடிவு என்னவா தான் இருக்கும்? சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஆமென். என்னை நம்பின, என்னை தேடின, என்னில் வாஞ்சியாயிருக்கிற என் பிள்ளைக்கோ அவன் கிரீடத்தை அவன் மேல் பூக்கும்படி நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே 2024 4வது மாதம், ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் போராடுகிற, நாம் ஜெயிக்க கூடாதபடி
நாம் ஆளுகை, அதிகாரத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி போராடுகிற சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து, ஆமென், நமது கிரீடத்தை நம்மேல் பூக்கும்படி அவர் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 19:9 வாசிங்க பார்ப்போம். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபு சொல்லுகிறான், என் மகிமையை எடுத்து போட்டார். ஆண்டவரின் தலையின் மேல, சிரசின் மேல இருந்த கிரீடத்தை என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து போட்டுட்டாரு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அது உண்மைதானே. அவன் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்தானுங்க? வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரைஸெல்லாம். ஆமாம். ஒரு மனைவி, 10 பிள்ளைகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள், கழுதைகள், ஆடுகள் என்று செல்வமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த வசனத்தை சொல்லும்போது அவன் நிலைமை என்ன? எல்லாவற்றையும் இழந்திருந்தான். தன் சுகத்தை இழந்திருந்தான், தன் பலத்தை இழந்திருந்தான். அவன் மேலிருந்த மகிமை, அவன் மேலிருந்த கிரீடம் அவனை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது. காரணம் சத்துருவின் கிரியை, சத்துருவின் போராட்டம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனத்தின்படி அவன் சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற ஆண்டவர், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொன்ன கர்த்தர் அந்த யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டிப்பா என்ன செஞ்சாருங்க? ஆசீர்வதித்தார். அவன் சத்துருவுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் அவன் உம்மை மறுதளித்து விடுவான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பிள்ளை எடுத்தாச்சு, ஆடு மாடு எல்லாம் எடுத்தாச்சு, சொத்து சுகம் சொத்து எல்லாம் இழந்தாச்சு. அப்பவும் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்போ மறுபடியும் பிசாசு சொல்லுகிறான், இல்லை, நீர் அவன் சரீரத்தை தொடும், அவனிருந்து சுகத்தை எடுத்து போடும், வேதனை அவனுக்கு கொடுத்து பாரும், அவன் உன்னை நிந்திப்பான். ஆமென். ஆண்டு சொல்லுகிறான், அவன் ஜீவனை மாத்திரம் என்ன செஞ்சிடாத, தொற்றாத, மற்ற எல்லாத்துக்கும் உனக்கு அதிகாரம் கொடுக்குற, என்ன வேணாலும் செஞ்சுக்க. அல்லேலூயா. ஆமென். அவன் சரீரம் முழுவதும் பருக்கள், பலவீனங்கள், வியாதிகள். ஆமென். ஆமாம், அடையாளமே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸு பார்க்கும்போது அவனே. ஆனால் அப்பவும் தன் நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை. ஆமென். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவன் அறிக்கை செய்தான். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இதை பார்த்த சத்துரு வெட்கப்பட்டு போனான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அவன் குறுக்க வரவே இல்லைங்க. கர்த்தர் அவன் கிரீடத்தை அவன் தலையிலே பூக்கும்படி, ஆமென், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று முந்தின மகிமையை காட்டிலும், முந்தின கிரீடத்தை காட்டிலும், முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 2 மடங்கு கர்த்தர் அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த யோபுவை போல நீங்களும் அறிக்கை செய்யலாம். ஆமென். யோபு 19:9 போல, அவர் என் கிரீடத்தை எடுத்து போட்டா, என் மகிமை என்னை விட்டு அகற்றினார் என்று சொல்லலாம். நிச்சயம் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தரையே நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யோபுவை போல. ஆமென். சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தி, ஆமென், ஆமாம், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரீடத்தை பூக்கும்படி அவர் செய்வார். ஆமென். அவர் உருவாக்குவார். உங்களுக்காய் அது உண்டாகும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே நமக்கான கிரீடம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் கிரீடம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சத்துரு அதை எடுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டர். ஆமாம், உங்கள் கிரீடத்தை சத்துரு ஒரு நாள் எடுக்க முடியாது.
ஆனால் நீங்கள் அதை பற்றி கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் வேறொருவன் அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனத்தை பாருங்கள். இன்னொரு விஷயம் வாசிப்போம். வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்குன்னு நமக்குன்னு ஒரு கிரீடத்தை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அதை சத்துரு ஒருபோதும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா 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 நமக்குள்ளதை நாம் பற்றி கொள்ளாமல் இருப்போமே ஆனால், அசதியாய் இருப்போமே ஆனால் வேறொருவன் அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டாகிவிடும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க கிரீடத்தை பிடிச்சுக்குங்க, பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். பற்றி கொள்றதுன்னா என்னதுங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த கையில் ஹேண்ட்பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அனிஷாக்கா, மைனி இவங்கெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஹேண்ட்பேக்கு ஒரு இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, வச்சுருவாங்க. ஆமாம். சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடித்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது தான் என்ன செய்வாங்க, இந்த ஹேண்ட்பேக்கை தேடுவாங்க. சரிங்களா? சரி. இப்போ எங்கள் மைனி பேக்குக்குள்ளே ஒரு 2 லட்ச ரூபா பணமும், அனிஷாக்கா பேக்குக்குள்ளே ஒரு 20 பவுன் நகையும் வச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே ஓரமாக வச்சுருவாங்களா? என்னங்க, நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம். என்ன இருக்குங்க அங்கே? பெரிய அமௌண்ட் என்ன செய்யுதுங்க, ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் என்ன செய்யுதுங்க இருக்கு. ஆமாம். அதனால் அது கீழே கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவசரமாக பாத்ரூம் போகிறதுனா கூட என்ன செஞ்சுருவாங்க, அங்கேயே கொண்டு போய் ஒரு ஆணையை இருந்து அங்கே தொங்க விட்டுட்டு அங்கே உட்காந்து அப்புறம் தான் எடுத்து வருவோம். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற ஆளுகளெல்லாம் பாருங்கள், எதையெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எது விலை மதிப்புள்ள ஒரு காரியமோ அதை வச்சுட்டு போகவே கையிலே கொண்டு போயிடுவாங்க. ஆமாம். அப்போ நமக்குள்ளதான் நாம் பற்றி கொண்டாதான் நாம் இழந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் அதைத்தான் சொல்லுகிறேன், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். ஆமாம். உனக்குள்ளதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குரியதை நீ என்ன செய், பற்றி கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம். அதனால் நம்ம கேர்லெஸ்ஸாக, அசால்ட்டாக, அசதியாக இருந்துடக்கூடாது. நமக்குரியதை நாம் என்ன செய்யணுங்க, பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை சொல்லப்படுகிறது. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறார், 5, இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்கிறார். ஆமாம். சரி. திரும்பி வரும் பொழுது இந்த 5 வைத்தவன் இன்னொரு 5 என்ன செஞ்சிட்டானுங்க, சம்பாரிச்சிட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறாரு, வாசிங்க அந்த வசனத்தை. உத்தமம் நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். இது லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்கு என்ன கொடுப்பாருன்னா 10 பட்டணங்கள் கிடைக்கும். அப்படித்தானா? ஆமாவா இல்லைங்களா? திருப்பிடுங்களேன். எத்தனாம் அதிகாரம்? 19ஆம் அதிகாரமா? வாசி, சத்தமாக வாசி. எஜமான் அவனை நோக்கி, நல்லது, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாயிரு. சரி. அப்போ பாருங்க, இதே ஒரு மனிதன் தனக்கு இருந்த ஒரு தாளந்தை அவன் செலவழிக்காம அல்லது அதை பிரயாசப்படாமல் வைக்கும் பொழுது அவனுக்குள்ளது என்ன செய்யப்படுதுங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 28 மத்தேயு 25:28 வாசிங்க. எடுத்து கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்த வசனம். ஆமென். அப்போ உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணுங்க, இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மளை என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிரீடம் பூக்கும்படி அவர் செய்வார். சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். நம்ம கிரீடத்தை சத்துரு தொட முடியாது, அல்லது வேறொருவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தருகிற தாளந்துகளை நாம் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாய் நாம் என்ன செய்ய வேண்டுங்க, பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட இருந்து என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். முடிவு என்ன ஆகுது, எடுக்கப்பட்ட ஆளுக்கு இவனை புறம்பான இருள் அப்படின்னா என்னதுங்க, நரகம். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன கருமையானவர்களே, நாம் நம்முடைய கிரீடத்தை இழந்து போகாம பற்றி கொண்டிருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நமக்குன்னு ஒரு சில தாளந்துகளை, நமக்குன்னு ஒரு சில உக்ரானத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒருத்தரையும் சும்மா கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார வைக்கிற ஆண்டவர் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். ஒருவேளை ஒரு ஆளுக்கு 5 இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 1 மட்டும்தான் இருக்கலாம். எண்ணிக்கையில் வித்தியாசமே இருக்குமே ஒழிய ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தரையும் விடுகிற ஆண்டவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். ஒருவேளை கர்த்தர் கிருபையாக 5 தந்திருந்தார்னா இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டது 10 ஆக்குங்க. ஆமென். 2 தந்திருந்தா அந்த 2 4 ஆக்க முயற்சி பண்ணுங்க. 1 தந்திருந்தார்னா அந்த 1 2 ஆக்குறதுக்கு பிரயாசப்படுங்க. பிரயோஜனமாக மாறுறதுக்கு, உபயோகமாக மாறுகிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒருவரும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற தெய்வமும் இல்லை. நாம் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அப்போ தான் நாம் நமக்குரியதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், நான் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எதற்காய் என்னை பிடித்திருக்கிறார். பிலிப்பியரில் பவுல் எழுதும் பொழுது, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இயேசுனா யாருன்னே தெரியாமல் இருந்த நம்மளை சின்ன வயசுலையோ வாலிப வயசுலையோ வயசானதுக்கு அப்புறமோ ஆமென் நம்மளை அவருக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறாருங்க, பிடிச்சிருக்கிறாரு. ஏதோ சும்மா பிடிக்கல, நாம் ஏதோ ஒன்று அவருக்காக நிறைவேற்றணும். நாம் பிடிக்க வேண்டிய ஒன்று நமக்கு ஒரு லக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை பிடித்து கொள்ளும்படி நாம் ஆசையாய் தொடர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள், ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவே, தொடர்ந்து ஓடிடுவே. அல்லேலூயா. ஆமாம். நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன நடிச்சுட்டாரு, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் கர்த்தருக்கு ஆமாம் ஆண்டவருடைய பிள்ளை, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் சந்தோஷம். ஆனால் எதற்காய் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு ஓட வேண்டும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் அல்ல. ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற லக்கை அடைய நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் ஒரு சில கிரீடங்கள் தேவ பிள்ளைகளுக்காக கிடைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஆமாம். அந்த கிரீடமெல்லாம் என்ன,
யாருக்கு அந்த கிரீடம் கிடைக்கும்? அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம், யாத்திராகமம், அடுத்து லேவியராகமம், 3வது புஸ்தகம் பைபிளில் 21ஆம் அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். ஆமென். குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறதே, நான் கர்த்தர். ஆமென். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது, நான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தலையின் மேல என்ன இருக்குதுங்களா? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். நோட்டில் நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அபிஷேகம் என்னும் கிரீடம். முதலாவது தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் தருகிற ஒரு கிரீடம் என்னதுங்க? அபிஷேகம். உங்கள் தலை மேலே நீங்கள் ஆண்டவர் அபிஷேகிக்கும் பொழுது ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது. ஆமென். அபிஷேக தைலம், அபிஷேகம் என்னும் கிரீடம். இந்த அபிஷேகம் என்னும் கிரீடத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அபிஷேகம் என்னும் கிரீடத்திற்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த கிரீடம் இருக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த கிரீடம் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு வல்லமை, ஒரு ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல, அது விலையேறப்பட்டது. எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அபிஷேக தைலம், அபிஷேகம் என்னும் கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அப்போ நம்ம மேலே, ஒரு தேவ பிள்ளையின் மேலே, தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ ஜனத்தின் மேலே கர்த்தர் வைக்கிற ஒரு கிரீடம் என்னதுங்க? அபிஷேகம். அதுக்கு அந்த அபிஷேகத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அபிஷேகத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அபிஷேகம் உள்ளவனுடைய வார்த்தைக்கும் நிழலுக்கும் கூட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. இயற்கையின் மேல, சத்துருவின் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு ஆளுகை, அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு எலியா மலையை நிற்க வைக்க அவனால முடியும். அபிஷேகம் என்கிற கிரீடம் உள்ள ஒரு எலியா ஜெபிக்கும் பொழுது திரும்ப மழை வரும். ஆமென். அதனால அபிஷேகம் என்கிற கிரீடம் முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதற்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவனுடைய 19ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலின் மேலே இருந்த அபிஷேகம் என்ன செய்ததான்? அபிஷேகம் என்னும் கிரீடம் 2 வருஷம் வாசி நடந்ததினால எல்லாரும் வசனத்தை கேட்டாங்க. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செஞ்சாரு. பாருங்க, அவன் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் புறப்பட்டுச்சான். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்கிற கிரீடம் அவன் தலையின் மேலே இருக்கும் என்று ஒரு அழைக்கப்பட்ட
ஆமென். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த பவுலின் மேலே ஒரு அபிஷேகம் என்கிற கிரீடம் இருந்ததுனால அவன் கைகளினால விசேஷித்த அற்புதங்கள், பொல்லாத ஆவிகளும் பயந்து ஓடிச்சான். அல்லேலூயா. அதே அபிஷேகம் தான் நம்ம மேலே இருக்குது. ஆமென். அதே அபிஷேகம் என்கிற கிரீடம் தான் நம்ம தலையின் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆமாம், நம்ம வாழ்க்கையிலும் அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை ஆமென் ஆண்டவர் தர அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ரைசலா. நீங்கள் கைகளை வச்சு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் கைகளை வச்சு ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடும். ஆமென். ஆமாம். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். சிலர் மேல் சொல்ல துணிந்து ஆணையிட்டு என்றார்கள். சரி, இது நமக்கு தெரியும். 7 பேர் இல்லையா? ஆமாம். அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் அவங்கள திருப்பி ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு உடம்பெல்லாம் காயப்படுத்தி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விட்டுட்டான். ஏன்னா பவுல் மேலே ஒரு அபிஷேகம் என்கிற கிரீடம் இருந்துச்சு. அதுதான் அந்த அதிகாரத்தை பிசாசின் மேலே, வியாதியின் மேலே அவனுக்கு கொடுத்துச்சு. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்கிற கிரீடம் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் தலையின் மேலே ஆண்டவர் வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அதனால் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ். இலவசம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தாகத்தோட வாஞ்சையோட ஆண்டவரே என்னை அபிஷேகியும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிற ஆண்டவர். ஆமென். அந்த அபிஷேகம் என்கிற கிரீடம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமாம். அங்கிருந்த பிசாசு கூட நல்லா தெரிஞ்சிருக்கு. இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். நீங்கள் யாருன்னு சொல்லி 7 பேர்த்தையும் துரத்திடுச்சு. ஆமென். அப்போது நம்மளை பிசாசு நம்ம மேலே இருக்கிற கிரீடத்தை ஆமென் அறிந்து கொள்ளுகிற வண்ணமாய் அபிஷேகம் என்கிற கிரீடம் நம்ம மேலே எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் பெற்றவங்களாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் சத்துருவின் மேலே, இயற்கையின் மேலே ஒரு அதிகாரம் உடையவர்களாக, ஆளுகை உடையவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதனால் நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை நம்மள அனல் மூட்டி எழுப்பிவிட நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஆமென். நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆமென் அந்த அபிஷேகத்தில் வளர நாம் நம்மை விட்டு கொடுப்போம். அபிஷேகம் என்னும் கிரீடம். சரி, ரெண்டாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களையும் யாக்கோபு 1, 12 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 அது மட்டும் வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என கர்த்தர் தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தார். அல்லேலூயா. அப்போ விரும்புகிற எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடம் என்ன செய்யுங்க? கிடைக்கும். முதலாவது அபிஷேகம் என்னும் கிரீடம், ரெண்டாவது நீதியின் கிரீடம். யாருக்கு கிடைக்கும்? அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். ஆமென். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பவுலை போல ஆமென். முதலாவது நல்ல போராட்டம், ரெண்டாவது ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், மூணாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென். ஆமென். யாருக்கு நீதியின் கிரீடம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு 3 ஆன்சர் எழுதலாம். போராடுகிறவர்களுக்கு, முடிக்கிறவர்களுக்கு, காத்து கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். நம்ம அந்த வெளிப்படுத்தல் 3:11 வாசிச்சு பார்த்தீங்களா? இதோ சீக்கிரமாய்
வருகிறேன். உனக்குள்ளதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ள கிரீடத்தை நீ என்ன செய், பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காத்து கொள்ளுகிற பொறுப்பு யாரிடத்துல தான் இருக்குதுங்க? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமென். மனுஷனோ பிசாசோ நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குரிய கிரீடத்தை எடுக்கிறதற்கு நாம விட்டுவிட கூடாது. நாம பிரயாசப்படணும். ஆமென். பிரயோஜனமற்ற ஊழியக்காரங்களா, பிரயோஜனமற்ற தேவ பிள்ளைகளா நாம இருந்துட கூடாது. ஆமென். நம்மால் இயன்றதை, நமக்கு தந்த கிருபையின்படி, நமக்கு தந்த தரிசனத்தின்படி, ஆமென், நம்மோடு தேவன் பேசுகிற சத்தத்தின்படி, சித்தத்தின்படி நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தாங்களாம். சொல்லுங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒருத்தங்கிட்ட போய் சொன்னானா, தம்பி நீ வயலுக்கு போயிட்டு வா அப்படின்னானா. எங்கே போயிட்டு வரணுங்க? வயலுக்கு. அவன் சொன்னான், இதான் இப்போ போயிடுறேன், இப்போ கிளம்பிட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் போகவே இல்லையா. அதனால இன்னொருத்தங்கிட்ட போய் சொன்னானா, தம்பி நீ என்ன செய், வயலுக்கு போயிட்டு வா. அவன் அப்படிலாம் போக முடியாது. அந்த வேலையெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. நமக்கும் வயலுக்கு நம்மளை மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, வயலுக்கு போக சொல்லிடாதீங்க அப்படின்னு விதண்டாவாதம் பேசிட்டு பின்னாடி மனசாவப்பட்டு, ஐயோ அப்பா சொன்னாரே, நம்ம என்ன செஞ்சிருவோம், வயலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவன் வயலுக்கு போயிட்டானா. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறது, யார் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது, செய்தது? போறேன்னு சொன்னவனா, போக மாட்டேன்னு சொன்னவனா? போக மாட்டேன்னு சொன்னவன் தான் தகப்பனுடைய சித்தத்தை செய்தா. அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் அநேக பேர் என்னன்னா, அவருடைய விருப்பம் தெரியும், அவர் நம்மக்கிட்ட போன்னு சொல்லவும் செய்கிறாரு. நாமளும் என்ன செய்கிறோம், இந்த வருஷம் விபிஎஸ் முடிஞ்ச உடனே செஞ்சுருவோம் அப்படிங்கிறோம். அப்புறம் அடுத்த வருஷம் விபிஎஸ் வரைக்கும் கூட என்ன செய்யறதில்ல, கண்டுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு வேலை என்னங்க, அவர் பேசிகிட்டே தான் இருப்பார், அவர் சொல்லிகிட்டே தான் இருப்பார். நாம் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும், தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். நம்ம காத்து கொள்ளணும்னா நாம் தேவ சித்தம் செய்யணும். நமக்குரியதை நாம் பற்றி கொண்டு இருக்கணும், நாம் விட்டுறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு ஆள் அந்த வேலையை, அந்த பொறுப்பை எடுக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துற என்ன சொல்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. யார் நம்ம இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு செஞ்சிருவாரு. ஆமென். இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி இந்த மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே, நீ மாத்திரம் தப்பிச்சிடலான்னு நினைச்சிடாதே. நீ இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு யூதர்களுக்கு ரட்சிப்பு வரும், ஆனால் நீ தப்பிக்கொள்ள முடியாது. நீ உனக்குரிய கிரீடத்தை இழந்து போவாய், நீ உனக்குரிய மேன்மை இழந்து போவாய். ஆமென். அதனால என்ன செஞ்சிருங்க, இந்த மாசத்துலயாவது செஞ்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றேன். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை இந்த நாளில் ஆகிலும் செய்கிறதற்கு பிரயாசப்பட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ நீதியின் கிரீடத்தை பெறணும்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆமென். 2வது ஓடி முடிக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஓடி முடிக்கணும். நல்ல கை பிடிச்சி தூங்கணும், சத்தமாக சொல்லிடுங்க, ஓடி முடிக்கணும். ஆமென். மல்லிப்பாட்டுக்கு யாருமே இல்லையாப்பா, அவங்க ஆனால் தனியாக உட்காந்துருக்காங்க, கை கொடுத்துருங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சார், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டுடைய வருகை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமை ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய், ஓடி முடிக்கிறவர்களாய், நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் ஆமென் இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம் ஆமாம். ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பை நாம் என்ன செஞ்சனுங்க? நிறைவேற்றி முடிக்கணும். அதனால தான் சிலுவையில் இயேசு முடிந்தது என்று சொல்லி என்ன செஞ்சாருங்க? ஆமாம், ஆவி என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அவர் வந்த வேலை முடிஞ்சுது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுன்னு அங்கே ஒரு தொடக்கம் என்ன செய்யுதுங்க? இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நாம் ஓடி முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இல்லைங்க, போன வாரம் வரைக்கும் ஓடுனேன், இந்த வாரம் இல்லை, ஓட முடியல, அல்லது அந்த செயலை செய்து முடிக்க முடியல, அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியல அப்படின்னா நமக்கு நீதியின் கிரீடம் கிடைக்க வாய்ப்பில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓடி முடிக்கணும். ஆமென். பின்வாங்கி போகிற இருதயம் நம்மள வந்து விடவே கூடாது. கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் நாம் இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற பிரதிஷ்டை, நமக்கு ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற பொருத்தனைகள், நாமே தேவனுக்காக செய்ய தீர்மானித்திருக்கிற காரியங்களை நாம் செஞ்சு முடிக்கணும். ஆமென். நாம் ஓடி முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்பொழுதுதான் தேவனுடைய நீதியின் கிரீடத்தை நாம் என்ன செய்ய முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஓடி முடிச்சிருங்க. பாதை வேற பக்கம் போயிடக்கூடாது. உங்கள் ஓட்டத்தில் ஓடி முடிச்சிருங்க. ஆமென். ஆமாம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு என்ன செய்வோம்? ஓட கடவோம். அல்லேலூயா. அவன் பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஓடுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ஓடுங்க. தள்ள வேண்டியது தள்ளிட்டு ஓடுங்க. அல்லேலூயா. ஆமாம். நாம் ஓடக்கூடாதபடி, நாம் ஓடி முடிக்கக்கூடாதபடி நிச்சயம் நமக்கு என்ன உண்டுங்க? பாரமும் பாவமும் நம்மை நெருங்கி நிற்குமா? அல்லேலூயா. ஆமென். அதை நம்ம தள்ளிட்டு ஓடணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கக்கூடாதபடி நம்மை பாரமும் பாவமும் நெருங்கும். ஆமென். அதை தள்ளிட்டு ஓடுற ஒரு மனுஷன்தான் ஓடி முடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஆமென். அதனால் எடுத்த அல்லது தேவன் அழைத்த அழைப்பில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லைங்க, போன மாதம் வரைக்கும் ஓடுனேன், இப்போ நான் அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப பாரமானது, அதிலெல்லாம் நம்மளால் நிற்க முடியாதுன்னு இப்போ என்ன செஞ்சிட்டேன்? அதுலேருந்து விலகிட்டேன் அப்படின்னா நீங்கள் நீதியின் கிரீடத்தை என்ன செய்ய முடியாதுங்க? பெற முடியாது. நிச்சயம் பாரம் இருக்கும். அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாரம் இருக்கும், பாவமும் நெருங்கி நிற்கும். அதையும் தள்ளிட்டு ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சரி. அப்போது நீதியின் கிரீடத்தை பெற நாம் காத்து கொள்ள வேண்டிய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நீதியின் கிரீடத்தை பெற ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டத்தில் நாம் ஓடி முடிக்க வேண்டும். நீதியின் கிரீடத்தை பெற நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் போராட்டம் உண்டு, நம்ம எதுக்காகலாம் போராடணும் அப்படிங்கிறத 1-2 வசனங்களை வேகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற
வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களிலே உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கற்று. அல்லேலூயா. இங்க ஒரு போராட்டத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆமென். இந்த போராட்டம் எங்க இருக்குதுங்க? அவயவங்களில் இருக்கிறது. அவயவம்னா என்னதுங்க? சரீரம், நம்முடைய உடல், நம்முடைய கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் ஒரு போராட்டத்திற்குள்ள நம்மை கொண்டு போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அந்த போராட்டத்தை நான் உணர்கிறேன். அந்த போராட்டத்தில் நான் என்ன செய்கிறேன்? அநேக நேரத்தில் தவறி போகிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுவிக்க கூடும்? அல்லேலூயா. ஒரு போராட்டம், பாவத்திற்கு விரோதமான ஒரு போராட்டம் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:4 வாசிங்க. பாவத்திற்கு, எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அப்போ இந்த ரோமர் 7:23 எபிரேயர் 12:4 என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையில பாவத்திற்கு விரோதமான ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. ஆமென். அதுல விசேஷமா அந்த பாவத்திற்கு விரோதமான போராட்டத்துல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நாம் போராடவும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அஸ்வினு சொல்லு பாப்போம். பஸ் இப்படியெல்லாம் கேள்வி ஆக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா கவனிச்சிருப்பேன். கொஞ்சம் கண் அசந்துட்டு பாஸ்டர் அப்படிங்கிறியா? எழுதி வச்சுக்க. போராட்டம் எதற்கு விரோதமாக உண்டுங்க? நமக்கு பாவத்திற்கு விரோதமாக போராட்டம் உண்டு. எப்படி, எது வரைக்கும் போராடணும்? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு விரோதமாக போராடணும். ஒருவேளை ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தாலும் ரத்தம் சிந்தியாகிலும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நல்ல போராட்டத்தை போராடினாதான் நாம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ரோமர் 15:32 வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று ஆமென் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது எதுல போராடுங்க? ஜெபத்துல போராடணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபத்துல போராடணும். ஜெபத்துல போராடணும். நிறைய பேருக்கு ஜெபமே போராட்டமா இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபமே எப்படிதான் இருக்கும்? போராட்டமாக தான் இருக்கும். ஜெபமே போராட்டமா இல்லை, ஜெபத்துல போராடி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஜெபத்தில் போராடினா தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்க உட்கார்ந்தாதான் ஃபோன் வரும், ஜெபிக்க உட்கார்ந்தாதான் சிந்தைகள் சிதறடிக்கப்படும், ஜெபிக்க உட்கார்ந்தா தான் வாய் நல்லா பழக்கும், ஆமாம் கண் அப்படியே சொருகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால் ஜெபத்தில் என்ன செய்யணுங்க? போராடி ஜெபிக்கணுமா? ஆமென். ஆமாம், ஏசப்பா கடைசியாக கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாருங்க? வியாகுலப்பட்டு போராடி ஜெபிக்கிறார். ஆமென். நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆகிலும் உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுள். 3 முறை போராடி ஜெபிக்கிறார். ஆனால் நம்ம ஆளுங்க ஆமாம் ஜெபம் பண்ணிச்சுட்டு அவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் துக்கத்தில் தூங்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், முதல் தடவை வந்து பார்த்தாரு, தட்டி எழுப்பி, என்னப்பா ஜெபம் பண்ண சொல்லிட்டு போனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தூங்கிட்டு இருக்கிறீங்களே. அப்போ பேதுரும் கூட இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஆண்டவரே நீங்கள் போங்க, இந்த முறை நாங்கள் என்ன செஞ்சுருவோம்?
ஆமாம், நல்ல எல்லாம் முழங்கால் போடுங்க, நல்லா நல்லா கையை தூக்கி சோத்திரமான ஜெபமான அப்படின்னு இருப்பார். அவர் 2வது ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி தான் இருந்தாங்க. ஆமாம், அப்பவும் தூக்கம் தான். திரும்ப தட்டி இல்லை ஆண்டவரே, இந்த முறை நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் எப்படி இருப்போம், விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவர் 3வது முறையும் வந்து பார்த்தா அப்போவும் தூக்கம்தான். ஆமாம், எழுந்திருங்கள், இனி வேலை முடிஞ்சுட்டு, இனி நீ ஜெபம் பண்ணாண்டா, வா போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். ரயில்வையா உடனே அங்கே வந்து அவரை முத்தத்தில் காட்டி கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஆள் இல்லாமல் அவரை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடியே போயிட்டான். கைப்பிடிங்க, யார் கைப்பிடிச்சு சொல்லுங்க, துன்பம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது இயேசு கூடயே ஒரு ஆள் இல்லை, நம்ம கூடயும் இருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், 10 பிள்ளைகள், ஒட்டகம், மாடு, நெய், சோறு ஜம்மன் இருக்கும்போது வீட்டம்மா கூடையே இருந்தா. ஆமாம். ஆமாம், எல்லாத்தையும் இழந்துட்டாரு, சுகமும் போயிட்டேன்னு உடனே நீ உயிரோடு இருக்காது, செத்து போயிரு. என்ன நினச்சாலும் தெரியல, இவன் செத்தாதான் இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியும்னு நினச்சாலும் என்னமோ தெரியல. ஆமாம், நீ இருக்காதப்பா, செத்துரு, நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். ஆமாம். ஆமாம், எல்லாம் இருக்கும்போது எல்லா உறவுகளும் இருக்கும். அல்லேலூயா. துன்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்கும்போது ஒருத்தரும் நம்ம கூட இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆமேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்தில் என்ன செய்யணுங்க, போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். சரி, 3வதாக எபேசியர் 6:12 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமாம், 3வது நமக்கு எங்கே போராட்டம் உண்டுங்க, அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் வரும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அதுலேயே நம்ம தான் ஜெயிப்போம். சத்ருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆமென். ஆமாம், சத்ருவோடு நமக்கு போராட்டம் உண்டு, பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு, வான மண்டல பொல்லாத அதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு, சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமாம், அதனால் நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் தருகிற சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டு நாம் போராட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே பாவத்திற்கு விரோதமாய் போராடணும், ஜெபத்தில் போராடணும். அந்தகார வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தான் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். 4வதாக யோபு 14:14 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வாசிங்க. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல்கள் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆமென். சரீரத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமாம், சரீர பிரகாரமாக நமக்கு போராட்டம் என்னதுங்க உண்டு. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு குறித்திருக்கிற காலம் எப்பொழுது மாறும். ஆமென். அப்போ நமக்கு போராட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் வருகிற போராட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆமென். அது நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. அதில் ஒரு மாற்றத்தை தேவனால் உண்டு பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், 2 கொரிந்தியர் 7:5 பவுல் இப்படி எழுதுகிறார், வாசிங்கள். 2 கொரிந்தியர் 7:5 கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசா நல்லா இருக்கும். எப்படி என்றால், வந்தபோது சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை. வாசி. எப்பக்கத்திலேயும் உபத்திரவம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆமென்.
சரீரத்தில் என்ன கிடையாதுங்க? இளைப்பாறுதலே இல்லை. எங்கே பார்த்தாலும் உபத்திரவம். ஆமாம், வெளியே போராட்டம், உள்ள பயம். இதுதான் பவுலோட லைஃப். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அது நிரந்தரமாக இல்லை. அது அது அப்பப்போ என்ன செஞ்சுங்க, மாறிட்டே இருந்துச்சு. சரீரத்தில் போராட்டம் மாறி மாறி வரும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கர்த்தர் அதை மாற்றிட்டே இருப்பார், அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு காலம் குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அந்த போராட்டங்கள் மாறும். நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாமளும் நல்ல போராட்டத்தை போராடணும். தூங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், இதிலெல்லாம் போராட்டம். பாவத்துக்கு விரோதமாக போராடணும், ஜெபத்தில் போராடணும். ஆமாம், அப்புறம் வான மண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சரீரத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். பிலிப்பியர் 1:30, கொலோசியர் 2:1 நாம் வாசிக்கிறோம், நமக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று பவுல் அங்கே விசுவாசிகளுக்கு பிலிப்பு சபைக்கும் கொலோசு சபைக்கும் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த எபேசியர் 6:12 நாம் இப்படி வாசித்தோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அல்ல, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆமென். நீங்கள் ஆதியாகமம் 30:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது ராகேல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். வாசிங்க. மல்லியத்தை எடுத்து வாசிங்களேன். மல்லியத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாலுங்களா? நப்தலின்னு பேர் வச்சாலாம். ஆமென். இந்த ராகேல் யாருக்கிட்ட போராடினாலுங்க? சகோதரி கூட. அவள் பேர் என்னதுங்க? லேயாள். பிரைசலா. ஆமாம். எதுக்காக இந்த போராட்டம்? குழந்தைக்காக போராட்டம். பிரைசலா. ஆமாம், அந்த போராடி ஜெயிச்சிட்டான். ஆமாம். யார் கூட? சகோதரியோட போராடி கணவனை ஜெயித்து பிள்ளையை பெற்றாள். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நமக்கு பழைய ஏற்பாட்டில் அவள் போராடினான்னு எழுதியிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரத்தில் இருக்கிற ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். அல்லேலூயா. அதனால் நமக்கு மனுஷங்களோட போராட்டம் இல்லை. ஆமென். ஆமாம், நீங்கள் போராடவும் வேண்டாம்னு எழுதியிருக்கு. பிரைசலா. பிரைசலா. ஆமாம், ஒருவேளை இன்றைக்கு நம்ம சகோதரியோட போராடுகிற ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆமென். ஆனால் அதே சமயத்தில் அநேக விஷயங்களில் நாம் மனிதர்களோடு, உடன்பிறப்புகளோடு அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோடு நாம் போராடி நிற்கிற ஒரு சில வேலை வந்துடுது. ஆமென். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, நீங்கள் போராடாதீங்க. நீங்கள் போராட வேண்டிய ஒன்று வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். சார், இப்போ எத்தனை போராட்டம் பார்த்துருக்கோம்? கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். 4. பாவத்திற்கு விரோதமாக போராட்டம், ஜெபத்தில் போராட்டம், வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம், சரீரத்தில் போராட்டம். 1 தெசலோனிக்கேயர் 2:2 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னாங்களாம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல போராடணும். ஆமாம். ஆமாம், நம்ம சுவிசேஷத்துவம் எப்போவுமே பட்டு கம்பளம் விரித்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க,
வரவேற்பு கொடுக்கவே மாட்டாங்க. சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த போராட்டத்துக்கு நடுவில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அது உங்கள் சொந்த ஊராக இருக்கலாம், நீங்கள் வாசிக்கிற தெருவாக இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற வீடாக கூட இருக்கலாம். ஆமென். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆமென். ஆமாம், அதுக்கு நடுவில் நீங்கள் போராட்டத்துக்கு நடுவில் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க? தருவார். ஆமென். வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தெரிந்திருக்கிறபடி பிலிப்பு பட்டணத்தில் என்னல்லாங்க? பாடு, நிந்தை, வெகு போராட்டத்தோடு. போதும். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பாடுகள் வரலாம், நிந்தைகள் கூட வரலாம். ஆமாம். ஆமாம், வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, நல்லா வாங்கி தின்னுட்டு ஏசு ஏசுன்னு என்ன செய்கிறாங்க? வீடு வீடாக சுற்றிட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பாடுகள் வரலாம், வயசெல்லாம் நிந்தைகள் வரலாம். தெரிஞ்சவங்களா இருந்தால் ஆமாம், நீ அங்கே பெருசாக வாழ்ந்து கிழிச்சிட்ட, நீ அந்த இயேசு வாழ வைப்பார்னு சொல்கிறதுக்கு வந்து நிற்கிற. நம்ம வாழ வைக்கிறது இந்த பூமிக்கு சொல்லலை, நம்ம வாழ வைக்கிறது எதை சொல்லிட்டு இருக்கிறோங்க? இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு நித்தியமான வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஆமென். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. ஆமென். இது கொஞ்ச காலத்துக்குரியது. பிரைஸ் தி லார்ட். இதில் திருப்திங்கிறது ஒருபோதும் ஒரு மனுஷனுக்கு வரவும் செய்யவும் செய்யாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், 67 வயசு பாட்டிட்டு நீங்கள் கேட்டு உங்கள் வயசு என்னன்னா 45ன்னு தான் சொல்லும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். ஆமாம், அவங்களுக்கு நல்லா தெரியும் 67 வயசுன்னு. ஆனால் சொல்லும்போது என்ன தான் சொல்லுவாங்க? 45 வயசுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்போ தான் ஆயுசு நாள் கூடுமா. அவங்க ஆசை பாருங்க. அல்லேலூயா. இங்கே திருப்தியே என்ன செய்யாதுங்க? வரவே செய்யாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனவே சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எதிராக நமக்கு போராட்டம் உண்டு. அதற்கு நடுவில் நாம் ஆண்டவருடைய அன்பை சுவிசேஷத்தை என்ன செய்யணுங்க? அறிவிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டம். ஆமென். நம்ம 6வது என்னதுங்க? என்ன போராட்டம்? உபத்திரவங்களாகிய போராட்டம். அதை நம்ம சகிக்கணும். அது நாம் சகிக்கிறதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அந்த உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டம் நம்ம எதுக்குங்க? சகிக்கிறதற்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அநேக நேரத்தில் உபத்திரவங்கிற போராட்டம் நாம் சகிக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளாக கூட இருக்கலாம். நிறைய நேரம் நீங்கள் வாழ்க்கப்பட்ட வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆமாம். அதை நீங்கள் என்ன செய்யணுமா? சகிக்கணும். அநேக நேரம் இந்த முழு ஜெபமாக கூட இருக்கலாம். அஸ்வின் அப்படியே சகிச்சுட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்யணுங்க? சகிச்சு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆமாம். கால் வலிக்கும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். தூக்கம் ஒரு பக்கம் வரும். ஆமாம். கொஞ்சம் சகிச்சு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் நீதியின் கிரீடத்தை பெற முடியும். நல்ல போராட்டத்தை போராடணும். உபத்திரவமாகிய போராட்டத்தை நாம் சகிக்கணும். ஆமாம். பச எத்தனை நாளைக்கு சகிக்க அப்படின்னா ஆண்டவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் சகிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். நமக்கு என்ன வச்சிருக்காருங்க ஆண்டவர்? நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். நமக்குரிய கிரீடத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க காத்து கொள்ள வேண்டியதை காத்து கொள்ளுவோம். ஆமென். நமக்குரிய கிரீடத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க ஓடி முடிக்க வேண்டியதில் நாம் ஓடி முடிப்போம். நமக்குரிய கிரீடத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க நல்ல போராட்டத்தை போராடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 3வதாக வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத,
சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமே. இது எத்தனாவது கிரீடங்க? 3வது கிரீடம், ஜீவ கிரீடம். ஆமே. முதல் கிரீடம் என்னது? அபிஷேகம் என்கிற கிரீடம். 2வது கிரீடம் நீதியின் கிரீடம். 3வது கிரீடம் ஜீவ கிரீடம். ஆமே. இந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவாராம். ஆமே. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12 நீங்க வாசிங்கன்னா, வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அப்போ ஆண்டவர் 3வதா ஒரு தேவ பிள்ளைக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா வெளிப்படுத்தல், நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா அது பெரிய வசனம். வாசிங்க பார்ப்போம். எழுத வேண்டியது என்னவென்றால், சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி வாசகங்களை படப்போருகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும்? ஆமாம், பயப்படாத. ஆமாம், உங்களை சோதிக்கும் போட்டு பிசாசானவங்களை சிலர் காவலில் போடுவான். 10 நாள் தான் உபத்திரவப்படுவீங்க. ஆகிலும் மரண வரைந்த உண்மையாயிரும், உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. ஆமாம். இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இந்த வேத வசனத்தில் 1-2 வார்த்தை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆமென். ஆமாம். 9வது வசனத்தில் இருக்குது அந்த வார்த்தை, தரித்திரம். என்ன வார்த்தைங்க? தரித்திரம். தூஷணம். என்னதுங்க? தூஷணம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். தரித்திரம், தூஷணம். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில 10 நாள் உபத்திரவம் அல்லது கொஞ்ச கால உபத்திரவமா இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும். தரித்திரம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்க, கட்டாயம் இந்த தரித்திரத்தின் பாதையில் அவங்க போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். இன்னைக்கு ஆனால் பொதுவாக மக்கள் எதை விரும்புகிறது இல்லை? தரித்திரத்தை குறைவை என்ன செய்யறது இல்லைங்க? விரும்புகிறது இல்லை. கடனை வாங்கியாவது அப்படி பந்தாவா இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? காட்டிக்கணும். ஆமாவா இல்லைங்களா? நான் சமீபத்தில் பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தேன். கோவை பட்டணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து செத்து போயிட்டார். அந்த வீட்டம்மாவும் செத்து போச்சு, அவங்களும் செத்து போயிட்டான். அந்த பிள்ளை ரஷ்யாவில் படிச்சுட்டு இருந்துச்சான். அல்லேலூயா. ஆமாம். அவர் என்ன வேலை செய்கிறாருன்னா, நம்ம 12 மணி ஆனால் ஒரு கூட்டம் கடைக்கு போகுது பாருங்க, அந்த மேலே மூடி, அந்த பாட்டிலுக்குரிய மூடி கான்ட்ராக்ட் எடுத்து தயாரிக்கார். அதனால் அவருக்கு நல்ல வருமானம். சரி, அவர் இருந்த வீட்டை காட்டியிருக்காங்க அந்த ஃபோட்டோவில். அதே பார்க்குறதுக்கு பெரிய வீடாக இருக்குது. இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக என்ன செய்யணும்? 2 பொட்ட பிள்ளை தான், கூட இருக்க போகுதா என்னமோ அதுவும் தெரியல. ஆனால் அவருக்கு இப்போ பெரிய வீடாக கட்டணும். 10 கோடி கடன் வாங்கினாராம். எவ்வளோங்க? சிம்பிளாக போட்டிருக்கு, 10 கோடி கடன் வாங்கி கட்டினாராம். இப்போ கடன் என்ன ஆயிட்டுங்க? வட்டி குட்டி போட்டு கடனை அடைக்க முடியல, அதனால் செத்து போயிட்டாங்களா. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அதனால் நான் எதற்காக சொல்லுகிறேன்? தரித்திரம் ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. தரித்திரத்தில் வாழ்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க, அல்லது தாங்களை குறைவுள்ளவர்களாய் காட்டிக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. ஆமென். கழுத்தில் 5 செயின் கிடக்கும், ஆனால் 5 கவரிங்காக தான் இருக்கும். அல்லேலூயா. எப்படிங்க? 5 செயின் கிடக்கும், ஆனால் 5 என்னவா தான் இருக்குங்க?
ஆமாம், அப்பப்போ பாலிஷ் போட்டு 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 என்ன செய்வாங்க, புதுசு மாதிரியே இருக்கும். பார்க்குற ஆளுக்கு எப்படி தெரியணும், ஆஹா அந்த அக்கா என்ன செஞ்சுருக்கு, 5 செயின் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணுமா? அல்லேலூயா. ஆமென். ஆமாம், பைக்கு கடனில் வாங்கணும், காரை கடனில் வாங்கணும், வீட்டை கடனில் வாங்கணும், சாப்பிட்றது எல்லாம் ரிச்சாக சாப்பிடணும், எல்லாம் மளிகை கடை கடனாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதுவல்ல நமக்கு ஜீவ கிரீடத்தை தரும். அல்லேலூயா. நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவது கர்த்தர் ஒருவேளை தரித்திரத்தின் பாதையில் நடத்தினாலும், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் தரித்திரத்தை, அந்த வார்த்தை அதில் இருக்கிறது. ஆமென். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு எனக்கும் சுதந்திரம் இருக்கிறது. இன்னைக்கு இப்போ நாம் இங்கே உட்கார்ந்து தூங்குறத விட என்ன அஸ்வின், வீட்டிலேருந்து என்ன செய்யலாம், நல்லா தூங்கலாம். இருக்கா இல்லைங்களா? நமக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனாலும் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம வெறுத்து தூக்கம் இல்லாத ஒரு தரித்திரத்திற்கு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறோங்க, ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு தகுதியாகவும் பக்தி விருத்தியும் உண்டாக்காது. ஆமாம். அப்போ ஒரு சில நேரத்தில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை தரித்திரத்திற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பேருக்கு தரித்திரம் பிடிக்கிறது இல்லை. தங்களை ஒரு பெரியவங்களா, தங்களை ஒரு ஐஸ்வர்யம் தரித்திரத்தில் இருந்தாலும் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா காட்டிக்கத்தான் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. நான் ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் தரித்திரனா இருக்க உன்னை நீ ஒப்பு கொடுத்துருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், அநேக நேரங்களில் நாம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக குறைவுகளை, தரித்திரத்தை அனுபவிக்க நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு இருந்தும் செத்தவள். அல்லேலூயா. அது ஏன் செத்தவன்னு எழுதாமல் போனார்னு எனக்கும் தெரியல. ஒரு நாள் போய் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எழுதுனீங்க சரி, அது ஏன் எல்லாத்தையுமே ஆண்களையே, ஆமென், பொதுவாக பைபிள் எதை தான் சொல்லுதுங்க, ஆண்களை பற்றி தான் சொல்லும். பெண்களை குறித்து அதிகமாக என்ன செய்யாதுங்க, அந்த பேர் அதெல்லாம் எதையுமே எழுதாது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் ஆண்டவர் அப்படி எழுதினார்னு தெரில. ஆமாம். அப்போ பெரும்பாலும் ஒரு வேளை நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்றார், பெண்கள் சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ என்னமோ தெரில. ஆமாம். நீங்கள் எப்படின்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு இருந்தும், ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் செத்து போய் தான் இருக்காங்க. ஆமாம். என்னம்மா, விதவைகளை சொன்னதுனாலயா? கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல தான் ஆண்கள் எழுதுறது தான் எழுதியிருக்கலாமே, உயிரோடு இருந்தும் செத்தவன் அப்படின்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, போகட்டும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேகர் தரித்திரத்தை, குறைவை என்ன செய்கிறது இல்லைங்க, விரும்புகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஐஸ்வர்யவான் இருந்தும் குறைவாக இருக்கிறதுக்கு, தரித்திரத்திற்கு நாம் நம்மளை என்ன செய்யணுங்க, விட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வட இந்தியாவில் எத்தனை மிஷனரிகள், பிரைஸ் தி லார்ட், டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி முடித்தவங்கலாம் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க, வெயிலில் காட்டில் அலைஞ்சு, மலைகளில் அலைஞ்சு, வீடு வீடா ஏசு நல்லவருங்கிற சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறாங்களே. ஏன் அவங்க இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கம்பெனியில் நல்ல ஏசியில் உட்காந்து நல்ல மூஞ்சி கழிட்டு வந்துருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏசியில் உட்காந்து ஒரு சம்பளத்தை வாங்கி வாழ முடியாதா? முடியும். ஆனால் அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தும் தங்களை தரித்திரராக இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆமென். சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் இயேசுவுக்காக பாடுபடுவேன், கஷ்டப்படுவேன், தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி அநேக பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம், அறிந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. அதனால் நாமும் என்ன செய்வோங்க, ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்த தரித்திரராக வாழ நம்முடைய படிப்பு, நம்முடைய சுகபோக வாழ்க்கை, நம்முடைய ஆகார காரியங்கள் ஏதோ ஒன்றில் நாம் இலக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தூஷணம். சொல்லுங்க, தூஷணம். அதில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது பாருங்க. யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். நம்ம இந்த காலத்தில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களாய் இராமல் சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணம். யார் தூஷிக்கிறவர்கள்? சாத்தானுடைய கூட்டத்தார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க எப்படி? ஆமென். நம்ம தூஷணம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நம்மளை ஆண்டவர் எந்த கூட்டத்தில் தான் வச்சிருக்காரு? ஆமென், அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஆளை பார்த்த உடனே, ஏக்கோ உனக்கு தெரியுமா அந்த மேலே தெருவில் 3வது வீட்டில் அந்த ஆள் அப்படியா இப்படியா? அல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்க நியாயம், தூஷணமான வார்த்தை, தூஷணமாக அடுத்தவங்களை பற்றி பேசுறதுனா எப்படி இருக்குதுங்க? சந்தோஷமாக இருக்கு. ஆமென். சமீபத்தில் என் பிள்ளைகள் ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு கிறிஸ்தவ நாடகம். தப்பாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதில் ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடிட்டான். வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டானுங்க? ஓடிட்டான். எதனால் ஓடுனான்னா, தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கல. அவன் ஜெயிச்சுட்டு வருவான், கப்பு வாங்கிட்டு வருவான். இவங்க 2 பேர்த்துக்கு ஈகோ. இவங்க 2 பேர் சண்டை போட்டே இருப்பாங்க. அவன் என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே இல்லை. போதை கடுமையாயிட்டான். கடைசியில் வீட்டை விட்டு என்ன செஞ்சுட்டானுங்க? ஓடிட்டான். இப்படி ஓடி போன உடனே அந்த ஊரில் இருக்கிற 2 அக்காமார் பேசிக்குவாங்க, உனக்கு தெரியுமா அவன் 10 பவுன் நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் 2வது பேசிக்குவாங்க, உனக்கு தெரியுமா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். இப்படியே அப்படி ஒரு 2-3 சம்பவம் அங்கே வரும் அந்த நாடகத்தில். இது இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் என்ன செய்யுதுங்க, நடக்கு. எங்கோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், ஆனால் இவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை பெருசாக்கி பூதி பெருசாக காட்டிடுவாங்க. ஏதோ கண்ணில் பார்த்த மாதிரி அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருவாங்க. ஆமாம். அந்த அக்காவுக்கு சின்ன கட்டி கன்னத்தில் வந்திருக்கும், சின்ன கட்டி நெத்தியில் வந்திருக்கும், ஆஸ்பத்திரி போயிருக்கோம். உடனே இங்கே என்ன வந்துருங்க, ஊரெல்லாம் பெரிய கட்டியா, அது கேன்சர் கட்டியா, அங்கேயா இங்கேயா? ஆமாம். ஆமாம், தூஷணமான வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அது எங்கிருந்து வரும்? சாத்தானுடைய கூட்டத்தார். அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க? சபைக்குள்ள கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. யூதர்கள்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா சொல்றது என்னமோ நாங்கள் யூதர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா சொல்லியும் யூதராயிராமல், கிறிஸ்தவராயிராமல், தேவ பிள்ளைகளாயிராமல் சாத்தானுடைய கூட்டத்தாரை தூஷிக்கிற, தூஷணம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். நாம் அந்த கூட்டத்தில் இருந்தால் நம்ம ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. ஆமென். ஆமாம். நிச்சயம் நம்மை தூஷிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் அதை பற்றி கவலைப்பட கூடாது. அது கொஞ்ச நாளைக்கு, 10 நாளைக்கு தான். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் தூஷிக்கிற ஆளை தேடியும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் இப்போ தூஷிக்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்வாருங்க, உண்டாக்குவார். அந்த நாடகத்தில் அப்படித்தான். கொஞ்ச நாளில் அந்த பையன் என்ன செஞ்சிட்டானுங்க, வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷம் வந்துட்டு இந்த பேசினாங்களே 2 பேர். ஆமாம். ஒரு ஆள் சொன்னான், இப்படியே நின்று பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம், கெட்ட கோபம் வந்துட்டு நடக்கிறதே வேற என்னோடனே ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி அவங்க பேசுனது அந்த நாடகத்தில் வரல. அதோட அந்த தூஷணம் முடிஞ்சு போச்சு. ஆமென். உங்களை குறித்து தூஷிக்கிற அந்த தூஷணமான வார்த்தைகளுக்கு ஒரு முடிவு வரும். ஆமென். நீங்க ஆண்டவரை ஆமென் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அந்த உபத்திரவத்தில் சகிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஜீவிய கிரீடத்தை மாத்திரமல்ல, தூஷணத்திலிருந்தும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அதில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, உண்மையாயிரு. ஆமென். நீ மரண பரியந்தம்
நம்ம இங்கே கூட எழுதி போட்டிருக்கிறோம் அந்த செவத்தில், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். பிரைசலா. சரி, யாக்கோபு என்ன எழுதுறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை என்ன செய்வான்? பெறுவான். அல்லேலூயா. சோதனை, இந்த இடத்துல சோதனை என்பது ஆங்கில வேதாகமத்தில் டெஸ்ட், அதாவது பரீட்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதற்கு அடுத்த வசனத்தில் ஒரு சோதனை வருகிறது, அது டெம்டேஷன். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போ எல்லா மனுஷனுக்கும் சோதனை உண்டு, எல்லா மனுஷனுக்கும் டெஸ்ட் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் பரீட்சை உண்டு. ஆமென். அந்த பரீட்சையில், அந்த டெஸ்ட்டில் நாம் அதை சகித்து அந்த சோதனையில் உத்தமன் என்று நம்மை விளங்க பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஆமென். யார் அந்த சோதனையில் நிற்க முடியும்? யார் அந்த சோதனையில் தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ண முடியும்? தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அந்த தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் தான் சோதனையை சகிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே யோபுவின் மனைவி நேசித்திருப்பாளே ஆனால் சொல்லுங்க, பக்கத்தில் இருந்து என்ன செஞ்சிருப்பா? ஓட்டை வச்சு சுரண்டிட்டு இருந்திருப்பா. ஆமாவா இல்லைங்களா? ஆமென். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் உயர்விலும், அப்படியெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம். ஆமென். அது எதை வெளிப்படுத்துகிறதுனா அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஆண்டவரோடு இருக்கிற உறவும் அப்படித்தான். சோதனை வந்த உடனே இயேசுவை விட்டு போகிறது சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லை, இந்த இயேசுவை நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படி யோபு சொல்லவே, இந்த இயேசு வேண்டான்னு சொல்லலை. ஆமென். அந்த சோதனையை நாம் சகிக்க வேண்டும். நாம் உத்தமன் என்று விளங்க வேண்டும். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று விளங்கின பொழுது கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில சோதனை வரும். அந்த சோதனையை சகித்து நம்மை உத்தமர்களாய் விளங்க பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் 2 மடங்கு கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தூக்கம் கூட ஒரு சோதனை தான். அல்லேலூயா. நீங்கள் உங்களை உத்தமராக விளங்க பண்ண விழிச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த 10 பேரில் 5 பேர் தூங்கிட்டாங்க. 10 பேரில் மணவாளன் வரும் பொழுது ஆமாம், அவ்வளோதான். பிரைஸ்லாம். ஃபஸ்ட்டு மற்ற 5 பேர் தூங்கலையான்னு கேட்காதீங்க. மற்ற 5 பேர் தூங்கினாலும் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு தான் தூங்கினாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். அதனால் நம்ம தூக்கம் கூட சோதனை தான். பிரைஸ்லாம். ஆமென். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். ஆமென். பிரைஸ்லாம். ஆமாம், அப்போ தூங்கிட்டோம்னா அவ்வளோதான். பரீட்சையில் மார்க் வராது, வேலை முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ கிரீடத்தை பெறணும்னா நாம் உண்மை உள்ளவங்களா இருக்கணும், தூஷணத்தை ஏற்றுக்கொள்ளணும், தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஜீவ கிரீடத்தை பெறணும்னா சோதனையை சகிக்கணும். யார் சோதனையை சகிக்க முடியும்னா அன்பு உள்ளவங்க தான் சோதனையை சகிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுவோம். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். சார், அடுத்து 4வதாக 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்படி செய்தால் வெளிப்படும்போது மகிமையான வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 4வது என்ன கிரீடங்க? மகிமையுள்ள வாடாத கிரீடம். யாருக்கு கிடைக்குமா? நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. 1வது வசனத்திலேருந்து வாசிப்போம். உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல,
மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். இது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஆண்டவருக்காக கர்த்தருடைய விருப்பப்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவார். பிரதான மேய்ப்பர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அவர் வெளிப்படும் போது அவருடைய ஊழியத்தை யார் செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரிடத்தில் பெறுகிற ஒரு கிரீடம்தான் மகிமை உள்ள வாடாத கிரீடம். அதை எப்படி செய்யணுமா? 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கட்டாயமாய் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எப்படி இல்லைங்களா? கட்டாயமா அல்ல, மனப்பூர்வமாக செய்யணும். பிரைஸ் எல்லாம். கடந்த வாரத்தில் அருமையான பின்னாடி ஐயா இருக்கார் பாருங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எப்பவுமே ஆராதனை முடிஞ்சானா இங்கே இருப்பாங்க, வரல. அப்போ என்ன காரியம், எதனால் லேட்டு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆராதனையில் நேரமே முடிஞ்சுட்டு, இடப்பட்ட நாள் நினைக்கிறேன், என்ன கிளம்பி எனக்கு ஞாபகம் இல்லை, ஜெபமெல்லாம் நேரமே முடிஞ்சுட்டு நான் கிளம்பி வரணும்னு வரும்போது எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு ஞானஸ்தான தொட்டியை கழுவ சொல்லிட்டாரு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னா. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது அது ஒரு ஊழியம், ஆமாவா இல்லைங்களா? அது ஒரு தேவனுக்கு செய்கிற ஊழியம். ஆமென். அதை எப்படி செய்யணுங்களா? கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக செய்யணும். இந்த பாஸ்டர் வேறு சொல்லிட்டாரு, நாம் வேறு இதைய செய்யணுமே அப்படின்னு இப்படி 2 சும்மா இங்கே பக்கம் 4 எழுப்பு, அந்த பக்கம் சொல்லுங்க, இழுத்து தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு ஐயா கல்வியாச்சுங்க போயிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதுங்களா? முடியும். ஆமாம். அப்படி இல்லாமல் அதை நல்லா தேய்ச்சி ப்ளீச்சிங் பவுடரெல்லாம் போட்டு வேறு ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணி கை வலிக்க நல்லா அழுத்தி கழுவும் முடியும். அப்படி செஞ்சால் தான் மனப்பூர்வமாக செய்கிறங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற ஊழியத்தை கட்டாயமாக செஞ்சால் வாடாத கிரீடத்தை பெற முடியாது, மனப்பூர்வமாக செஞ்சால் தான் பெற முடியும். ஆமாம். அப்படி கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக ஒரு ஞானஸ்தான தொட்டி கழுவுறதோ, பாய் சுற்றுறதோ, பாத்திரம் கழுவுறதோ, பாத்ரூம் கழுவுறதோ, அல்லேலூயா, சாப்பாடு ஆக்கிறதோ, காப்பி வைக்கிறதோ, சுவிசேஷ ஊழியமோ, சின்ன பிள்ளைகளுக்கு நடுவில் ஊழியமோ, விபிஎஸ்ல டம்ளர் கழுவுறதோ, எதைனாலும் எப்படி செய்யணுங்க? மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ தான் மகிமை உள்ள வாடாத கிரீடம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 2வது ஒரு வார்த்தை இருக்கிறது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அல்லேலூயா. எதுக்குங்க? அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அதை எப்படி செய்யணுங்களா? உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். அதாவது என்ன கிடைக்கும்? ஆதாயத்திற்காக அல்ல. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த இரவு ஜெபம் நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னா, சபை பாகுபாடற்ற முழிரவு ஜெபம் அப்படி தான் நடத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாமளும் நிறைய விசுவாசிகள்கிட்ட சொல்கிறோம், நிறைய ஊழியக்காரங்ககிட்ட என்ன செய்கிறோங்க? சொல்கிறோம். ஆமென். ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வர மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு சில இடத்துக்கு நிறைய கூட்டம் என்ன செய்யுதுங்க? ஓடுது. என்ன விஷயம்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே என்ன கொடுக்காங்க? காசு கொடுக்காங்க. இல்லையா? ஒரு வண்டி வேன் பிடிச்சி 10 பேரை கூட்டிகிட்டு போனால் வேனில் வர்றவங்ககிட்டையும் காசு வாங்கிக்கலாம், அங்கேயும் ஒரு அமௌண்ட் என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். அல்லேலூயா. போனதே ஒரு டீ கிடைக்கும், இடையிடைய வந்து டீ குடிச்சிக்கலாம், பாதியில் ஒரு பிஸ்கட்டு டீ கிடைக்கும். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அங்கே உள்ளேருந்து ஜோம் பண்ணுவாங்களான்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சால் பெட்ஷீட்டை விரித்து நல்லா படுத்து தூங்குவாங்க. ஆனால் டீ குடிக்கும்போது ஆள் இருக்கும், உள்ளே போகும்போது டீ குடிக்கும்போது ஆள் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம்.
அப்போ இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த இரவு ஜெபம் அல்லது ஏதோ ஒரு ஜெபம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் என்னவாகத்தான் இருக்கிறது, ஏதாவது கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா அப்படிங்கிற எண்ணத்துல தான் போறான். அல்லையா சொல்லுங்க. ஆமென். ஆமா. ஆனா நாம் அப்படி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக, தேவராஜ்யத்திற்காக இந்த முழு இரவு ஜெபம் தேவனுடைய பாரம். ஆமென். நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அந்த அந்த ஜெபம் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அவர் பாரத்தை நாம சுமக்கிற ஒரு நேரம் தான் இரவு ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதற்கு இடையில இப்படி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அப்போ அவலட்சணமான ஆதாயத்திற்காக ஊழியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஜெபம் கொடுத்தாதான் ஊழியத்துக்கு ஜெபத்துக்கு போவேன், என்ன பிரசங்கம் பண்ண விட்டாதான் போவேன், அப்படியெல்லாம் நிறைய பேர் அநேக காரணங்களை சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவலட்சணமான ஆதாயத்துக்காக என்ன கிடைக்கும், என்ன லாபம், என்ன கனம் கிடைக்கும், என்ன பதவி கிடைக்கும், என்ன சூழ்நிலை, அதற்காகவே ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். நாம் அந்த இடத்துல இருக்க கூடாது. நான் எத்தனையோ செஞ்சேன், பாஸ்டர் மீட்டிங்கில் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார், எனக்கு மட்டும் சொல்லலை, அதனால் நான் இனிமேல் ஒரு வேலையும். அப்புறம் எதுக்கு இது வரைக்கும் வேலை செஞ்சது, எதுக்கு? பாஸ்டர் சொல்கிற ஒரு நன்றிக்கு. அல்லேலூயா. ஆமாம், மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்படி எல்லாரும் இருக்கும்போது பாஸ்டர் என் பேரை சொல்லி என்ன செய்வார், அதனால் நான் செய்வேன். அப்படியா? அப்படி இல்லை. பலன் தருகிறவர் கர்த்தர். ஆமென். பலன் தருகிறவர் யாருங்க? கர்த்தர். அவருக்காக உற்சாக மனதோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். உற்சாக மனதோடு கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் சரி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த வேலை செய்கிறத குறித்து நம்ம வேலைன்னு வந்த உடனே அது ஞாபகத்துக்கு வருது. வேலை செய்கிறத குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா, ஒரு எஜமானாக இருக்கிற விசுவாசி அல்லது வேலை சொல்லுகிற ஒரு விசுவாசியின் இடத்துல வேலை செய்யும்படி, கூலிக்கு வேலை செய்யும்படி போகிற அந்த விசுவாசி, வேலைக்காரனாய் போகிற அந்த விசுவாசி எல்லாருக்கும் செய்கிறத விட அதிகமாக வேலை செய்யணுமா? எல்லாருக்கும் செய்கிறத விட. ஆமென். இப்போ உதாரணமாக வளர்மதி அக்கா எடுத்துக்கங்களேன். ஒரு களபரிக்கு போகிறாங்க பிள்ளையார் குளத்தில். யாரோ ஒருத்தருக்கு களபரிக்கு போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு முடியுங்க? 3 மணிக்கு களபரி முடியும். ஆமாம். இது பொதுவாக எல்லாத்துக்கும். ஆமாம். அதே ஒரு விசுவாசிக்கு, ஆமாம், தெரிஞ்ச சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். நம்ம விசுவாசி தானே, ஒரு 9:45 என்ன செய்வோம், போவோம். அப்படியா போகணும்? இல்லை, 8:45 அங்கே போகணும். எல்லாரும் 3 மணிக்கு கரையேறினா இந்த அக்கா எத்தனை மணிக்கு ஏறணுங்க? 3:10. கடைசிக்கு ஒரு 10 நிமிஷமாவது முன்ன பின்ன வேலை செய்யணும். ஆமென். அப்படின்னு நான் சொல்லலை, வேதம் என்ன செய்கிறதுங்க, கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. விசுவாசிகளாகிய எஜமான்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்று கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாயிருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. நான் நீங்கள் விளங்குறதுக்காக, விளங்கி கொள்கிறதுக்காக சொல்லுகிறேன். இப்போ அமுதண்ணா அவங்க வீட்டில் வீட்டு வேலை நடக்குது. வளர்மதி அக்கா வேலை செஞ்சாங்க, மாலதி அக்கா வேலை செஞ்சாங்க, மாலதி அக்கா வீட்டுக்கார் வேலை செஞ்சாங்க. ஆமென். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம அண்ணன் தானே, நம்ம அனிசாக்கா தானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுங்களா, அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆமென். ஆமாம். ஒரு கட்டட வேலைன்னா 9 மணிக்கு ஆள் இருக்கணும்னா இவங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:30 மணிக்கு அங்கே என்ன செய்யணுங்க, 8:30 8:45 உள்ள வந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். எதனால்? அந்த அந்த அது வந்து விசுவாசி வீடு. நம்ம யாருக்கு வேலை செய்ய போயிருக்கோம்? நம்மளோட சகோதரனாக இருக்கிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு வேலை செஞ்சு போயிருக்கோம்.
அதனால் நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஒருவேளை கொத்தனார் விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம். அவர் 5 மணிக்கே எடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 4:30 மணிக்கே எனக்கு கலவை போடாதேன்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஆனால் நாம் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, இருந்துட கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஆமாம். எல்லாரும் 6 மணிக்கு கரையேறினா இவங்க 6:30 மணிக்கு தான். அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு. விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுதுதான் அப்படி மெதுவாக ஆடி அசைஞ்சு வந்து, ஏன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் நிறைய பேருக்குள்ள என்ன செஞ்சுட்டுங்க. நான் அவங்கள சொல்லலை, நிறைய பேருக்குள்ள. அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்கள் பலன் அந்த அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாங்க. நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆமாம். அதனால வாடாத கிரீடத்தை பெறணும்னா கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாக மனதோடு என்ன செய்யணுங்களா, செய்யணுமா. பிரைஸ் எல்லாம். ஆமாம். அந்த மாதிரி நமக்கு வர்ற வேலை வாய்ப்புகளிலும் உற்சாகமாக என்ன செய்யணுங்க, செய்யணும். கர்த்தர் நிச்சயம் பலன் தருவார். பிரைஸ் எல்லாம். ஆமாம். அநியாயமாக ஓப்பி அடித்து சம்பாதிக்கிற பணம் ஒரு பைசா ஒரு வேலைக்கும் பிரயோஜனப்படவே, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆமாம். அதனால தான் அநேகர் சொல்லுவாங்க, உழைக்கிற பணமே இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேங்க, நிற்க மாட்டேங்குது. அநியாயம் நமக்கு வேண்டாம். ஆமாம். சரி, கர்த்தர் நல்ல வேணும். கர்த்தர் தந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்யணுங்க, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், விசனமாய் அல்ல, மன உற்சாகத்தோடு. அப்புறம் இன்னொரு வார்த்தை அதில் வரும் பாருங்க, இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. ஆமென். இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. ஆளுகை செய்கிறவங்களா நாம இருக்கக்கூடாது. ஆமென். ஊழியத்தின் பாதையில் என்ன செய்யக்கூடாதுங்க, ஆளுகை செய்கிறவர்களாய் நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு அருமையான தம்பி அஸ்வினா, தம்பி இதை செய், அதை எடுத்து வை, இதை செய் அப்படிங்கிறன்னா அந்த பாதையில் நாங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோங்க, வந்திருக்கிறோம், நடத்தப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியக்காரருக்கு, எங்களுடைய போதகர்களுக்கு நாங்கள் அடங்கி இருந்து இதை விட இப்பொழுது நீங்கள் செய்கிறதை விட அதிகமாய் பல மடங்கு செய்து வந்திருக்கிறபடினாலே நீங்களும் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு பவுல் பிலோமோனுக்கு எழுதுகிறது போல. ஆமாம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருவோம். எங்கே வருது, 1:19 பாருங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. ஆமென். அல்லேலூயா. எபேசு சபையை குறித்து 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு விசுவாசி தேவ ஊழியனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், கடனாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அந்த உரிமையிலே அந்த தேவன் நியமித்திருக்கிற அன்பின் அடிப்படையில் தான் என்ன சொல்கிறேங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஆமாம், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செஞ்சிருங்க, இப்படி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். இது அன்பின் நிமித்தம், இருமாப்பாய் அல்ல. நீங்கள் செய்யலைனாலும் நாங்கள் அதை பற்றி என்ன செய்ய போகிறது இல்லைங்க, ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், அப்புறம் அவ்வளோதான். ஆமென். அடுத்து வேறு யார் செய்வாங்களோ அவங்கள வச்சு செய்ய போகிறோம், அவங்கள வச்சு தேவராஜ்யம் கட்டப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. ஒருவேளை ஆமென், விசுவாசிகள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களும் கூட அநேக நேரங்களில் மற்றவங்களை ஆமென் வேலை சொல்கிற இடத்துல கர்த்தரவங்களை வச்சுருப்பாருனா, அல்லது நடத்துகிற இடத்துல கர்த்தரவங்களை வச்சுருப்பாருனா, அதுவும் அன்பின் நிமித்தமாகவே இருக்க வேண்டும். ஆமென். இருமாப்பாய் ஆளுகை என்கிற ஸ்தானத்தில் வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
நாம் ஒருவருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அன்பின் நிமித்தமே நாம் ஊழியம் செய்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு செய்கிற எந்த வகை ஊழியம் ஆனாலும் அது அன்பின் நிமித்தமே. அள்ளிப்பாட்டி சொல்லுங்க. என்னதுங்க? என்ன செய்யறதுங்க? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அன்பின் நிமித்தமே. அல்லேலூயா. நீங்க வேலையில் இதை முடிச்சாலும் கடைசியில் இதில் கடைசி வார்த்தையில் முடிச்சிட்டீங்களோ? சரி, கவனிங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு வேலை செய்கிறது எது நிமித்தங்க? அன்பின் நிமித்தம். நீங்கள் முடிஞ்சு பாய் சுற்றினாலும் சரி, முடிஞ்சு பாத்திரம் கழுவினாலும் சரி, முடிஞ்சு என்ன வேலை செஞ்சாலும் சரி, அல்லது விபிஎஸ் வரப்போகுது, இங்கேயே 5 நாள் இருந்து செய்ய போகிறீங்க. ஆமென். உங்கள் வீட்டில் இருக்கிற வசதிகள் இங்கே இருக்காது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அப்படி குறைவுகள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எது நிமித்தம்? அன்பின் நிமித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். ஆளுகைக்காக அல்ல. அப்போதான் என்ன கிடைக்குங்க? வாடாத, இன்னொரு வார்த்தை அதில் இருக்கே, மகிமையுள்ள வாடாத கிரீடம் நமக்கு என்ன செய்யுங்க? கிடைக்கும். சரி, இப்போ 4 கிரீடத்தை சொல்லுவீங்களா வரிசையா? சத்தமாக சொல்லுங்க. அபிஷேகம் என்னும் கிரீடம், நீதி என்னும் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை உள்ள வாடாத கிரீடம். பிரைஸ் எல்லாம். ஆமாம். இந்த உலகத்தில் இருக்கிற கிரீடம் எல்லாம் அழிவுள்ளது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா கிரீடமும் அழிந்து போகும். ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய கிரீடங்கள் அழியாத கிரீடங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 9:25 வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்க. அப்போ அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறணும்னா நாமும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக என்ன செய்யணுங்க? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அது கடைசி வசனம் சொல்லுகிறது, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். அப்போ இச்சை அடக்கம் என்பது சரீர ஒடுக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வச்சிருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா நம்முடைய இச்சை அடக்கத்திற்கும் சரீர ஒடுக்கத்திற்கும் நாம் நம்மை விட்டு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரம் சொல்லுது, முளைரவு ஜெபத்துக்கு போகாமல் தூங்குவோம், கொஞ்சம் வேலை நிறையா தான் இருக்குது நாளைக்கு. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு சத்தம் கேட்கு, இல்லை கொஞ்சம் தூக்கத்தை கட்டுப்படுத்தி என்ன செஞ்சுருவோம்? ஜெபத்துக்கு போயிடுவோம். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அப்போ தான் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் நமக்காக எத்தனை பாடுகளை பட்டிருக்காரு. நம்ம கொஞ்சம் தூக்கத்தை வெறுப்போங்கிற ஒரு ஆசை, அதனால தான் ஓடி வந்திருக்கிறோம். அப்படி தானா? இல்லை பாஸ்டர் பேசுவார்னு வந்திருக்கீங்களா? இல்லை. ஆமென். அப்போது நீதியின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, அபிஷேகம் என்கிற கிரீடத்தை பெறணும்னா ஆமென், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் கிரீடத்தை பெறக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் இச்சை அடக்கத்தோடு என்ன செய்யணுங்க? ஓடணும். சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்யணுங்க? ஓடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு ஆண்டவர் கிருபைகளை நமக்கு தருவாராக. நாம் ஓடி முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம்.